வணக்கம். இன்றைக்கி லெசன் 2 ரிலேஷன்ஷிப், ஓனர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்ம உடையாக பயன்படுத்துகிறது உண்டு. ஆஃப் இங்கிலீஷில். இப்போ இது எப்படி ஹிந்தியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஹிந்தியில் பாலினம் மற்றும் எண்களை பொறுத்து ப்ரிப்போசிஷன் அல்லது முன்மொழிவில் பயன்பாட்டில் மாற்றம் ஏற்படும். நீங்கள் வயதில் குறைந்த ஒரு பையனையோ ஆண் பாலினத்தில் சேர்ந்த ஒரு பொருளையோ ஹிந்தியில் சொல்லும்போது நவுன் அல்லது ப்ரோனவுன், அதாவது பெயர் சொல் அல்லது மாற்றுச்சொல்களுடன் உடையா அல்லது ஆஃப் என்பதற்கு கா பயன்படுத்த வேண்டும். கா. அதே மாதிரி நீங்கள் ஆண் பாலினத்தில் சேர்ந்த ப்ளூரல் அல்லது பன்மை நபர்களை சொல்லும்போதும் ஆண் பாலினத்தில் சேர்ந்த மதிப்பு கூடிய ஒரு நபரை சொல்லும்போதும் மிக்ஸ்டு ஜெண்டர்ஸ் அல்லது கலப்பு பாலினத்தில் சேர்ந்தவளை சொல்லும்போதும் உடையா அல்லது ஆஃப் என்பதற்கு கே பயன்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ், தாய் தந்தை. கடைசியாக பெண் பாலினத்தில் சேர்ந்த ஒருமை, பன்மை, சிங்குலர், ப்ளூரல். அதே பெண் பாலினத்தில் சேர்ந்த மரியாதைக்குரிய நபர்களை சொல்லும்போது எல்லாமே உடையா என்பதற்கு கீ பயன்படுத்த வேண்டும். கீ. யூசேஜ் ஆஃப் இன் ப்ரோனவுன்ஸ். மாற்றுப்பெயர்களில் உடையா பயன்படுத்துகிறது எப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலான உயிரினங்களை ஆண் அல்லது பெண் என்கிறது கண்டறிவது எளிது. ஹிந்தியில் ஆண் அல்லது பெண் பாலினத்தில் சேர்ந்த பொருட்களை எப்படி தெரிஞ்சுக்கலாம் என்கிறது இந்த வீடியோவுடைய கடைசியில் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இங்கே மே அப்படிங்கிறது நான், மே ப்ளஸ் கா அப்படிங்கிறது மேரா, என்னுடைய. மேரா நாம் ராஜு ஹே. மேரா அப்படிங்கிறது என்னுடைய, நாம் அப்படிங்கிறது பெயர், ராஜு ஹே அப்படின்னா ராஜு, என்னுடைய பெயர் ராஜு. மேரா நாம் லீலா ஹே, என்னுடைய பெயர் லீலா. யஹ் மேரா கர் ஹே. யஹ் அப்படிங்கிறது ஏற்கனவே படித்தது. இது மேரா என்னுடைய, கர் ஹே அப்படின்னா வீடு, இது என்னுடைய வீடு. யஹ் மேரா சோட்டா பாய் ஹே. இவன் என்னுடைய தம்பி. யஹ்ங்கிறது இங்கே இவன் அப்படின்னு எடுக்கணும். மேரா என்னுடைய, சோட்டா பாய் அப்படிங்கிறது தம்பி. இதில் நாம் அப்படிங்கிற பெயர், கர் அப்படிங்கிற வீடு, சோட்டா பாய் அப்படிங்கிற தம்பி எல்லாமே ஆண்பால் ஒருமை, மெயில் சிங்குலர். அதனால் உடையா என்பதற்கு கா பயன்படுத்துகிறேன். மே ப்ளஸ் கே, மேரே, என்னுடைய. மேரே தோஸ்த், மேரேனா என்னுடைய, தோஸ்த் நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள். தோஸ்துங்கிறது சிங்குலருக்கும், அதாவது ஒருமைக்கும் பயன்படுத்துவோம். இங்கே பன்மையாக பயன்படுத்தியிருக்கிறோம். மேரே தோஸ்த் என்னுடைய நண்பர்கள். மேரே பிதாஜி, என்னுடைய அப்பா. இங்கு மேரே பயன்படுத்துறதுக்கு ரீசன், அப்பாங்கிற ஒரு மரியாதைக்குரிய நபர். மேரே மா பாப், என்னுடைய தாய் தந்தை. இதில் தோஸ்த் அப்படிங்கிறது ஆண்பால் பன்மை, அதாவது மெயில் ப்ளூரல். பிதாஜி அப்படிங்கிறது ஆண்பால் மரியாதைக்குரிய நபர்.
மாபாப் அப்படிங்கிறது கலர்ப்பு பாலினம். இது அனைத்துக்கும் கே பயன்படுத்துகிறோம். கடைசியாக மே ப்ளஸ் கி மேரி என்னுடைய. மேரி லட்கி, லட்கிங்கிறது மகள். மேரி லட்கி என்னுடைய மகள். மேரி லட்கியா, இங்கே லட்கியாங்கிறது ப்ளூரல் பன்மை. என்னுடைய மகள்கள். மேரி லட்கியா என்னுடைய மகள்கள். மேரி மாதாஜி, மாதாஜி மதர் என்னுடைய அம்மா. மேரி சோட்டி பெஹன், சோட்டி பெஹன்கிறது தங்கை. என்னுடைய தங்கை மேரி சோட்டி பெஹன். மேரி பெடி பெஹன், பெடி பெஹன்கிறது அக்கா. அது தீதி அப்படின்னும் ஹிந்தியில் சொல்லுவோம். மேரி பெடி பெஹன்கிறது என்னுடைய அக்கா. இங்கே லட்கி மகள், லட்கியா மகள்கள், மாதாஜி அம்மா, சோட்டி பெஹன் தங்கை, பெடி பெஹன் அக்கா எல்லாமே பெண்பால். அதனால் கி பயன்படுத்துகிறேன். Transformation of other Hindi pronouns after adding ka, ke, ki. மாற்று பெயர்களில் கா, கே, கி சேர்த்த பிறகு வரக்கூடிய மாற்றம். ஹம் நாங்கள். ஹம் ப்ளஸ் கா ஹமாரா எங்களுடைய. ஹம் ப்ளஸ் கே ஹமாரே எங்களுடைய. ஹம் ப்ளஸ் கி ஹமாரி எங்களுடைய. அடுத்த ப்ரோனவுன் தூ நீ. தூ ப்ளஸ் கா தேரா உன்னுடைய. தூ ப்ளஸ் கே தேரே உன்னுடைய. தூ ப்ளஸ் கி தேரி உன்னுடைய. தும் நீங்கள். தும் ப்ளஸ் கா துமாரா உங்களுடைய. தும் ப்ளஸ் கே துமாரே உங்களுடைய. தும் ப்ளஸ் கி துமாரி உங்களுடைய. ஆப் தாங்கள். ஆப் ப்ளஸ் கா ஆப்கா தாங்களுடைய. ஆப் ப்ளஸ் கே ஆப்கே தாங்களுடைய. ஆப் ப்ளஸ் கி ஆப்கி தாங்களுடைய. Rules for identifying male and female genders in Hindi. ஹிந்தியில் ஆண் மற்றும் பெண் பாலினம் அடையாளம் காண்பதற்கான விதிகள். Majority of the things names ending in a or a will be male gender. பெரும்பாலான பொருட்களின் பெயர்கள் ஆ அல்லது ஆ வில் முடிவடைகிறது ஆண் பாலினமாக இருக்கும். Majority of the things names ending in e or e will be female gender. பெரும்பாலான பொருட்களின் பெயர்கள் இ அல்லது இ வில் முடிவடைகிறது பெண் பாலினமாக இருக்கும். The following are male genders. Names of days, months, mountains, countries, cities, stars, planets except Earth, metals, fruits, trees, drinks except tea, coffee, lassi, petrol, coal, time, island, oceans, body parts except tongue, eye, nose and fingers. பின் வருபவை ஆண் பாலினங்கள். நாட்களின் பெயர்கள் மாதங்கள், மலைகள், நாடுகள், நகரங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமி தவிர. உலோகங்கள், பழங்கள், மரங்கள், பானங்கள், தேநீர், காப்பி, லஸ்ஸி தவிர.
பெட்ரோல், நிலக்கரி, நேரம், தீவு, கடல், உடல் பாகங்கள், நாக்கு, கண், மூக்கு மற்றும் விரல்கள் தவிர இவை அனைத்தும் ஆண் பாலினம். In Hindi, the following are female genders. Names of rivers, languages, dialects, scripts, vehicles, books, food names, vegetables, dal, roti, puri, earth, tea, coffee, lassi, chutney, tongue, eye, nose, fingers, etc. ஹிந்தியில் பின் வருபவை பெண் பாலினங்கள். நதிகளின் பெயர்கள், மொழிகள், பேச்சு வழக்குகள், ஸ்கிரிப்டுகள், வாகனங்கள், புத்தகங்கள், உணவுப் பெயர்கள், பருப்பு, ரொட்டி, பூரி, காய்கறிகள், தேநீர், காபி, லஸ்ஸி, சட்னி, பூமி, நாக்கு, கண், மூக்கு, விரல்கள் போன்றவை. Viewers, if you wish to learn about Hindi interrogatives and pronouns, please watch our lesson number 1. Link is given in the description. பார்வையாளர்களுக்கு ஹிந்தி கேள்வி வார்த்தைகள் மற்றும் பிரதி பெயர்கள் பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் தயவுசெய்து எங்கள் பாடம் 1 பார்க்கவும். விளக்கத்தில் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது.